ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பச்சரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, இஞ்சி துண்டுகள், அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லா இருக்குன்றதுனால பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பச்சை மிளகானா ஒரு 2 எடுத்துக்கங்க. அப்புறமா அரை மூடி தேங்காய். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, தனியா, சீரகம், இஞ்சி துண்டுகள், அப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காவும் இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விழுதாக ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பச்சரிசி, துவரம்பருப்பு, தனியா, சீரகம், இஞ்சி துண்டு, அப்புறமா காஞ்ச மிளகாய் இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது ஊறினதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா விழுதாக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சதோட அந்த தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து விழுதாக்கி எடுத்துட்டோம். இப்போது இதை மோரில் கலந்துக்கலாம். மோரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மோர் குழம்புக்கு தேவையான உப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தாளிப்பு என்னன்றதை பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிட்டோம். இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் போல் வெண்டைக்காய்க்கும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா வதங்க ஆரம்பிக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோர் கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக இதெல்லாம் சேர்ந்து வரும், சேர்ந்து கொதிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியுதா? சைட்லலாம் ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒன்று சேர்ந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி திரியாக போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடாது. ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. கிட்டத்தட்ட நம்ம இந்த ரசம் வைக்கிற அந்த மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட மாட்டோம். அதே மாதிரி தான் இதை கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மோர் வந்து திரியாக மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இதோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை இறக்கி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தாளிப்புக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, வரமிளகா ஒன்று ஏற்கனவே நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வரமிளகா போதும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சுவையான மோர் குழம்பு தயார். நான் சொன்ன ஸ்டைல்லேயே நீங்கள் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.